சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு மெயினான காரியம் வேதத்தை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம், பக்கம் 268வது பக்கம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாக நாம் பாக்கியவான்கள் என்கிறதான அந்த ஸ்தானத்திலே நம்ம எப்படி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதனுடைய முழு பிரசங்கமும் நீங்கள் சாயங்காலம் குடும்ப உபவாச ஜெபத்திற்கு வரும்போது உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் என் மூலமாக அந்த வார்த்தைகள் வரும். எல்லாரும் இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இதை யார் சொல்லுகிறார்? அல்லேலூயா. இந்த உபாகம புஸ்தகத்திலே நிறைய பகுதிகளை மோசே தான் எழுதியிருக்கிறார். ஆனாலும் இந்த கடைசி பகுதிகளை அல்லேலூயா யோசுவா எழுதினதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஏனென்றால் மோசே மரிக்கிறதையெல்லாம் அதில் எழுதி வைத்திருக்கிறது. அதனால் மோசே அதை எழுதி வைத்திருக்க முடியாது. அதனால் யோசுவா எழுதியிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய சபையிலும் வருகிற மாதத்திற்குள்ளாக எப்படியாவது ஒரு பைபிள் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதற்கான ஒழுங்குகளை பாஸ்டர் செய்வாங்க. அப்பொழுது நீங்கள் அதை வாரத்தில் 2 நாள் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுக்கும். நீங்கள் வேதத்தை கொஞ்சம் நல்லா கற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி காரியங்களை எல்லாம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இஸ்ரவேலாக மாறிட்டா நம்ம பாக்கியவான்கள். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அதை விசேஷப்படுத்தி ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்லுகிறார், உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அடுத்தது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்கள ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிப்புனா என்ன? இயேசு யார் என்பதை அறிந்து, அவர் எனக்காக சிலுவையிலே என்ன தியாகம் பண்ணினார் என்று அறிந்து, அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். எனக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அவர் மரித்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். அவருடைய இரத்தத்தினால்தான் என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் நான் மாறி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறேன். இப்படி என் வாயினாலே என் பாவத்தை அறிக்கை பண்ணி இயேசுவே கர்த்தர் என்று நான் அறிக்கை பண்ணும்போது எனக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்படி தானே நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்திருக்கிறது. வந்தவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். டப்புன்னு யார்கிட்டையாவது போய் நீ ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சிலருக்கு பதில் சொல்ல தெரியாது. இதுதான் சிம்பிள். இயேசு யார் என்று அறிந்து நாம் யார்? நாம் பாவிகள். நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார் அப்படிங்கிறத விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய திரும்ப வருவார் என்பதையெல்லாம் விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவுவதற்கு அறிக்கை பண்ணி அவரை நான் வாழ்நாள் முழுசும் உங்களை பின்பற்றுவேன்னு சொல்லுகிறது தாங்க ரட்சிப்பு. பெரிய இதெல்லாம் அந்த ரட்சிப்பில் நம்ம வளரணும். அனுதினமும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 3 விதமான ரட்சிப்பு. ஒன்று, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது. அடுத்தது, ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நாம் ஆண்டவருக்குள்ளாக நம்ம சரிப்படுத்தி செல்வது அனுதின ரட்சிப்பு. முடிவு பரியந்தம். சிலர் 75% ஓடிடுவாங்க, 25% விட்டுருவாங்க. அப்போது அந்த ரட்சிப்பு நிறைவேறாது, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனமாக அனுதினமும் நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறோம், உங்களுக்கு ஒப்பானவன் யார்? ஏனென்றால் நீங்கள் பாக்கியவான். ஏனென்றால் நீங்கள் இஸ்ரவேலாக மாறி இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, நம்ம எல்லாம் புறஜாதிகள்.
இஸ்ரவேல் ஜனங்களாக மாறுவதற்கு நமக்கு எந்த விதத்திலும் ஒரு சாத்தியமும் கிடையாது. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு எழுதி வைத்ததான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது என்று கலாத்தியரிலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது, அவருடைய நாமத்தை நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது, இயேசுவே தேவன் என்று நம்முடைய உள்ளத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்து யாருடைய பிள்ளையாக இருக்கிறார்? ஆபிரகாமுடைய குமாரனாக இந்த உலக மாம்சத்திலே காணப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறி ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறுகிறோம். ஆபிரகாமுடைய சந்ததி தான் இஸ்ரவேல். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் ஏசா யாக்கோபு. யாக்கோபு ஆண்டவரை உண்மையாக தெரிந்தெடுத்ததினாலே ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி அவனுடைய 12 கோத்திரங்கள் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி உருவாச்சு. அப்போ அந்த இஸ்ரவேலாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாமும் அதற்கு பாத்திரவனாக நம்ம ஆண்டருக்குள்ளாக வளர வேண்டும், இஸ்ரவேலாக வாழ வேண்டும், இயேசுவின் பிள்ளையாக இயேசு மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாக வாழ வேண்டும் என்று நாம் நினைத்து அதை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஆண்டவர் நம்மை பாக்கியவான் என்கிறார். யோசுவா மூலமாக ஆவியானவர் இங்கு எழுதி வைத்திருக்கிறார், மகனே உங்கள் இந்த இஸ்ரவேலேங்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அவங்க பேரை கொஞ்சம் தைரியமாக சொல்லி நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நீன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் பாக்கியவான் என்று சொல்லுங்கள். ஆமென். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் மனதில் தோணும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நான் என் பேரை போட்டு சொல்ல, டெய்ஸி நான் பாக்கியவதி. அதே போல் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது நம்மளை பாக்கியவான்னு சொல்லிட்டு. எதற்காக பாக்கியவான் சொல்லுகிறது? இஸ்ரவேலாக மாறினதுனாலே, இஸ்ரவேலாக தினமும் வாழ்ந்து கொண்டு இருப்பதினாலே நம்மை பாக்கியவான். அடுத்தது சொல்லுது, உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அருமையான நான் சொன்ன மாதிரி அந்த 3 விதமான ரட்சிப்பு. ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்கள். இன்னொரு ரட்சிப்பு நீங்கள் தினமும் முடிவு பரிந்து, அது நம்முடைய கடைசி நாள், ஆண்டுடைய வருகையோ அல்லது நம்முடைய மரணமோ, அது வரைக்கும் தினமும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இஸ்ரவேலாக நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நான் இஸ்ரவேலாக இயேசுவின் பிள்ளையாக நான் காணப்படுகிறேன், அதற்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் டபார்னு ஒரு படியிலேருந்து 10 படி ஏற மாட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு படியாக ஏறி ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய உயரத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணியிருப்பீர்கள். அல்லேலூயா. ஏன் அநேகர் பார்ப்பார்கள், இவர்கள் இஸ்ரவேலாக வாழ்கிறதினாலே பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று. எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே என்னை ஒரு பாக்கியவனாக மாற்றுங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் பாக்கியவனாக மாற்றுங்கன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. நம்ம பாக்கியவான் அறிக்கையிடுங்க, சத்தமாக அறிக்கையிடுங்க, கையை உயர்த்தி. நான் பாக்கியவான்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் பிளஸட் மேன், பிளஸட் உமன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷி. கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் பாக்கியவான். சந்தோஷமாக சொல்லுங்கள். உங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒரு கார் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ரொம்ப வருமானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பாக்கியவான் அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் பாக்கியவானா என்னை மாற்றிருக்கிறீங்களே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைலாம் மாறும், பயப்படாதீங்க. நாங்களாம் அந்த ஊருக்கு வரும்போது ஒரு இரவல் சைக்கிளோடு தான் அந்த ஊருக்கு வந்தோம். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த மதுரை ரோட்டில் போகும்போது நாங்கள் வந்ததை திரும்பி பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒரு சிங்கிள் ரோடு. ஹல்லேலூயா. அந்த ரோட்டில் முன்ன பின்ன ஒரு வண்டி வந்தால் சில இடத்துல இடமே இருக்காது. அதில் ஓப்பனாக ஒரு வேனில் நாங்கள் வெளியில் அந்த ஜாமானாக ஒரு மனுஷனாக மதித்து ஒரு பஸ்ஸில் வர்றதுக்கு கூட எங்களுக்கு பைசா கிடையாது. அல்லேலூயா. அந்த வேனில் தான் வந்தோம். மழை சாரல் அடித்தது. அல்லேலூயா. அதில் நனைந்து கொண்டு குளிரில் நடுங்கி கொண்டு வந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இஸ்ரவேலாக இருந்ததினாலே கர்த்தர் எங்களை பாக்கியவானாக மாற்றினார். பாக்கியமுள்ள ஒரு குடும்பம்
குடும்பமாக மாற்றினார். இன்றைக்கு அநேக உயரங்களை உயரும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதே போல தானே உங்களுக்கும் செய்திருக்கிறார். இன்னும் நிறைய உயரங்களை கர்த்தர் இந்த கோயம்புத்தூர்ல உங்களுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் நிறைய உயரங்கள், இன்னும் நிறைய உயரங்கள், இன்னும் மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்கள். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இஸ்ரவேலாக நாங்கள் இருப்பதினால் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக எங்களை நீர் அழைக்கிறீர். இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக எங்களை பார்த்து அழைத்திருக்கிறேன். நாங்கள் பாக்கியவான்களாக எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி. உள்ள எல்லாரையும், ஆன்லைனில் பார்க்குற எல்லாரையும் இந்த ரட்சிப்பு நிறைவேற தினமும் பிரயாசப்பட அவர்களுக்கு உதவி செய்து அனுதினமும் பாக்கியவான்களாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைக்கூறுகள் எல்லாரையும் இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக காணப்பட உதவி செய்யுங்க. இந்த நாள் உடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் பகலிலே நிறைய பேர் ஆண்டவரை வந்து ஜெபிக்க அவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. இரவு நேரத்தில் குடும்ப உபவாச ஜெபத்திற்கு நிறைய குடும்பமாக தலைவர்கள், தலைவி, பிள்ளைகள் எல்லாரும் வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனமாக கூடி உம்மை ஆராதித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளாக, பாதுகாப்பான நாளாக இருப்பதாக என்று வாழ்த்துக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.